ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் சுவையில் ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு 1 கப்பு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி பூண்டு சேர்த்துட்டு நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, புதினா இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலாவை வதக்கிக்கோங்க. ஒரு 4 ஆட்டுக்காலை முடியெல்லாம் பொசுக்கிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி மட்டன் கொழுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு 4 லிட்டர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு விறகடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கால்லாம் நல்லா வேகணும். அரை மணி நேரம் கொதித்து வந்த பிறகு மிளகுத்தூள், கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு இதை நல்லா மிதமான தீயில் மறுபடியும் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பு ரெடி.